18 வயசுக்கு கீழே ஒரு பொண்ணோ பையனோ அவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. அவங்கள நம்மளால சாதாரணமாக ஒரு அடல்ட்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனையோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ வழங்க முடியாது. ஒரு 17 வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜா போயிருமா? இதை பத்தி ஆஸ் அ லாயரா உங்களுடைய தாட்? கண்டிப்பா சார். பொதுமக்களாக இருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இந்த 2012 கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு அப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல. என்னன்னா 16 to 18 வயசுக்கு இருக்கிற பசங்க ஒரு ஹீனியஸ் அஃபென்ஸ்ன்றது 7 வருஷம் இல்லை 7 வருஷத்துக்கு அதிகப்படியா இருக்கிற தண்டனை இருக்கிற ஒரு குற்றத்தை புரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள கூட அடல்ட்டா ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது இந்த நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா கொண்டு வராங்க. அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த நபரை வந்து அடல்ட்டா ட்ரீட் பண்ண முடியும்னா அவருக்கு ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அதாவது அந்த 16 to 18 வயசுக்கு குற்றம் புரிஞ்ச அந்த நபர் வந்து தெரிஞ்சுதான் அந்த தப்பை பண்ணியிருக்காரா, அவருக்கு இன்டென்ஷன் இருக்கா, அவர் வந்து he is capable of doing this offense அப்படின்ற மாதிரி அவரோட பேக்ரவுண்டை பார்ப்பாங்க. ஃபுல்லாக அவரை வெரிஃபை பண்ணிவிட்டு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நபர் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவரையும் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணி ட்ரையல் நடத்தி அவருக்கும் தண்டனை வழங்குவாங்க. ஸோ இது வந்து கோர்ட் இந்த ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா டிட்டர்மைன் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அப்படி பார்த்தா 18 வயசுக்கு கீழே இருந்தால் என்ன தப்பு பண்ணாலும் அப்சர்வேஷன் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? இப்போ போக்சோல பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளியே சொல்றதுக்கு தைரியம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது அதுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னே தெரியாது. ஒரு ஆண் வந்து சட்டுன்னு ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை பிரைவேட் பார்ட்ஸ்ல தொடுறதோ அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்ச நபர்களால தான் நடக்கப்படும். பெரும்பாலான இடங்கள்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸாகவே சில நேரங்கள்ல இருக்கலாம். இப்போ நம்ம ரீசெண்டா இப்பாவே பொண்ணுக்கு எதிராக வந்து ரிப்பீட்டடா ரேப் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, ஆயுள் தண்டனை. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணுன்றது நான் பெரும்பாலும் நடக்கிறதுனால சொல்கிறேன். ஆண் குழந்தைகளை கூட நம்ம போக்சோ ஆக்டில் விக்டிமா நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலயமா தான் அது நடக்கும். ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ், டியூஷன் போகிற இடங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல அந்த குழந்தை எங்கெல்லாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் குழந்தைகளுக்கு எதிராக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்லாம் நடக்கப்படுது. இந்த மாதிரி தெரிஞ்ச ஆளே பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பேரண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? நான் வந்து லீகல் அவேர்னஸ் செஷன் போயிருக்கும் போது ஒரு குழந்தைகிட்ட பேசினேன். அவங்க சொல்கிறாங்க அவங்க சொந்த தாய் மாமாவே அவங்களுக்கு எதிராக ஒரு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு. என்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இருந்தால் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குமா? அப்படி சொன்னாலும் மாமா தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். குடும்ப ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுவாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை போய் வெளியே சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க பயப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய கேசஸ் வெளியே வராமலேயே போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி தப்பு வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, அதே மாதிரி அவங்க குழந்தைக்கு நடந்த அந்த அநீதி வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அந்த குழந்தைக்குன்றதுக்காக முன் வந்து சொல்லணும்ன்றது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். தெரிஞ்ச நபர்கள் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பேரண்டே ஒரு குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையோ பாலியல் துன்புறுத்தலோ நிகழ்த்துறாங்கன்னும் பொழுது அதை தெரிஞ்ச யார் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அக்காவோ அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த நிகழ்வு நடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த வழியா கடந்து போற நபராக இருந்தா கூட அந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டா உடனடியாக பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தெரியப்படுத்துறது ரொம்ப நல்லது. நமக்கு அந்த போக்சோ ஆக்ட்ல இதை ஒரு கடமையாகவே கொடுத்துருக்காங்க. யார் ஒருவருக்கு ஒரு இடத்துல குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடக்குதுன்னு தெரியுதோ அது அவங்களோட கடமை. உடனடியாக போய் பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு நடந்தா நடக்கலையான்னு சொல்லட்டும். ஆனா நம்ம இப்போ ஒரு இடத்துல கடந்து போறோம், ஒரு வீட்டில் வந்து குழந்தை அலற சத்தம் கேட்குது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு நம்ம யோசிப்போம். நம்மளால யூகிக்க முடியுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல பாலியல் குற்றம் நடக்குதுன்னு. யார் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த குழந்தையோட பெற்றோராக இருக்கணும், சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கணுன்றது நம்மளுக்கு ஆக்டில் கட்டாயப்படுத்தியிருக்காங்க.